ஓம் சாந்தி. எது நடந்தாலும் கணக்கு வழக்கு முடிந்து கொண்டிருக்கிறது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. எது நடந்தாலும் அது நன்மை செய்யக்கூடியது. ஆஹா ஆஹா என்ற பாட்டை பாடுங்க. வை வை ஏன் ஏன் அப்படிங்கிற பாட்டை பாடாதீங்க. அப்போ பறக்க முடியாது. ஆஹா ஆஹா மூட்டு வலி, ஆஹா ரொம்ப நல்லது. தலை வலிக்குது, ஆஹா ஆஹா. ஆஹா டயபெட்டிஸ், ஆஹா ஆஹா ஹைப்பர் டென்ஷன், ஆஹா. ஒரு அவ்யக்த முரளி 31 டிசம்பர் 2005. இப்போ அதில் நோய் வந்துருச்சுன்னா பாபா சொல்லியிருக்காரு, ஆஹா வியாதி ஆஹா. அப்போ வியாதி கூட சந்தோஷப்பட்டு போயிடும். இவங்களை ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் மேலே விட்டுடுங்க, ஒப்படைச்சிடுங்க அன்பான பிரபுவுக்கு. எனக்குன்னு எதுவுமே இல்லை, என்னுடையது என்பது உன்னுடையது, எல்லாம் நீதான் பாபா. உன்னுடைய விருப்பம் எதுவோ அதுவே சரி. அடுத்தது ஃப்ளோ, ஓட விடுங்க, பிடிச்சு வைக்காதீங்க. வாழ்க்கைங்கிற கடல்ல நீந்திட்டே போங்க. வாழ்க்கை ஆனந்தத்தின் நடனமாகவும் இருக்கு, ஓடும் நதியாகவும் இருக்கு. இதுல யார்கிட்ட விரோதம் செய்யறது, யாரை நிந்தனை செய்யறது? அனைவரும் ஓடிக்கொண்டே இருக்காங்க. அனைத்து ஆத்மாக்களும் அவரவர் சுய முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தோணுது அப்படின்னா, நான் செய்யும் முயற்சி தான் சிறந்தது, அடுத்தவர்களுக்கும் நான் செய்யறது தான் சிறந்தது, பெஸ்ட்னு தோணுது. சரி, ஒவ்வொருத்தருமே அவரவர் தெய்வத்தை வணங்குவோம் என்ற பழமொழி சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரையும் அவங்க வழியில போக விடுங்க, யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. எங்களுக்கு இந்த சகோதரருடைய லெக்சர் பேச்சு தான் பிடிக்குது, அந்த சகோதரரின் பேச்சு பிடிக்குது, இந்த சகோதரியின் பேச்சு தான் பிடிக்குது, மற்றவங்களுக்கும் அதே தான் பிடிக்கும்னு என்ன அவசியம்? ஒவ்வொருத்தரும் சுதந்திரமானவர்கள். யாருக்கு எங்கே போகணுமோ போகட்டும். நம்ம அடுத்தவங்களை கட்டுப்படுத்தவே கூடாது. ஃப்ளோ, ஓட விடணும் சுதந்திரமா. அதுக்கு என்ன வேணும்? ஒன்று ஏற்றுக்கொள்ளும் எண்ணம், மற்றொன்று சமர்ப்பண உணர்வு உள்ளுக்குள்ள இருக்கணும். ஒரு ஜெயின் துறவி உட்கார்ந்திருந்தாரு. போலீஸ் திருடனை தேடி வந்தது. இவன் தான் அந்த திருடன்னு தோணுனதுனால அந்த துறவியை பிடிச்சு ஜெயில போட்டுட்டாங்க. அதுக்கு அந்த துறவி ஒன்றும் பேசல, நான் திருடன் இல்லைன்னு கூட சொல்லலை. அமைதியா சில வருஷங்கள் ஜெயிலையே இருக்காரு. அப்போ ஜெயில இருந்துட்டு தினமும் தியானம் செய்யறாரு. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் வருது, எங்களை மன்னிச்சிருங்க, திருடன் வேறு யாரோ, நாங்கள் தவறுதெல்லாம் உங்களை பிடிச்சு உள்ள வச்சுட்டோம், இப்போ நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவரு, இல்லை என் வேலை இங்கே முழுமை அடையலை, இன்னும் கொஞ்ச நாள் என்னை ஜெயிலையே இருக்க விடுங்க. ஏன்னா மற்ற கைதிங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யோகி ஆயிட்டு இருக்காங்க, இன்னும் முழுசா ஆகலை, பாக்கி இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க விடுங்க. இது மாதிரி இன்னொரு கதையில ஒரு சாதுவை ராஜா திருட்டு கேஸ்ல ஜெயில போட்டுடுறாரு. அப்புறமா திருடனை பிடிச்சதுக்கு பிறகு சாதுவை விட்டுடுறாங்க. அப்போ அந்த சாது நன்றி சொல்லிட்டு அமைதியா போறாரு. தர்பார்ல இருந்து ராஜா கேக்குறாரு, நேத்து உன்னை ஜெயில போட்டப்போ ஏன் ஒண்ணுமே சொல்லல, எதிர்க்கல, ஏன் ஒண்ணுமே பேசல அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு சாது சொல்றாரு, ராஜா, இது நான் முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம், இந்த ஜென்மத்துல எதுவும் அப்படி செய்யல. ஆனா இப்போ யாராவது விரோதமோ நிந்தனையோ ஏமாற்றமோ தண்டனையோ தொல்லையோ கொடுத்தாங்கன்னா அது எப்பத்தினுடையது? முன் ஜென்மத்தினுடையது என்பதை புரிஞ்சிட்டு விட்டுடணும், எதிர்க்க கூடாது. மேலும் அதை வச்சு சண்டை போடாதீங்க. பிரம்ம பாபாவை எத்தனை பேர் நிந்தனை செய்தாங்க, என்னென்னவோ செஞ்சாங்க. பாபாவுக்கு குழந்தைகள் என்ன சொன்னாங்க? நீங்க இவங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு. அதுக்கு பாபா என்ன சொன்னாரு? அப்பா குழந்தைங்க மேல கேஸ் போடுவாரா அப்படின்னு கேட்டார் இல்லையா? ஏதோ ஜென்மத்துல நாமும் ஏதோ செஞ்சிருப்போம், நமக்கு
அதெல்லாம் தெரியுமா என்ன? அதனுடைய டீட்டெயிலில் போக வேண்டியதில்லை. ரொம்ப துக்கம் அடைவோம். போக விடுங்க, ஃப்ளோ பண்ண விடுங்க. எது முடிந்ததோ அது முடிந்தது. அதையே பிடிச்சு வைக்கணும். பழைய விஷயங்களை மக்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படியாச்சு இப்படியாச்சு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பெரிய பெரிய கதைகள் இருக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு, ராமகதை. மற்றவங்க கிட்ட கேட்கறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. 2 கவிஞர்கள் கிணறு பக்கத்தில் நின்று ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கவிதை சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றொருவர் சொல்கிறத கேட்கவே இல்லை. நான் ஸ்டாப்பாக சொல்லிகிட்டே இருந்தார். சொல்லிகிட்டே போய் தவறி கிணத்துல விழுந்துட்டார். அப்போ மேலே இருக்கிறவர் சொல்கிறாரு, இப்போ நான் சொல்கிற டர்ன் வந்துருச்சு, நீ கேளு. ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுல தான் ஆர்வம் இருக்குது. மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு இருந்தாலும் உள்ள பிளானிங் என்ன பண்ணுவாங்களா, அடுத்தது நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுல தான் கவனம் இருக்குது. அப்போ அதில் போக விடுங்க, ஃப்ளோ போகட்டும். கடைசியாக நன்றி சொல்லுதல். இந்த வாழ்தலுக்கு நன்றி, பரமாத்மாவுக்கு நன்றி. லிஸ்ட் பண்ணணும், எது எதுக்கு நன்றி சொல்லணும். சிவபாபாவுக்கு நன்றி, மம்மா பாபாவுக்கு, தாதி தீதிகளுக்கு, யஜ்யத்துக்கு, அலௌகிக பரிவாரத்துக்கு நன்றி. இதெல்லாம் ஒரு வகை. அடுத்தது வீட்டில் இருக்கவங்களுக்கு, லௌகீக அம்மா அப்பாவுக்கு, நண்பர்கள், உறவினர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்றி. தன் லௌகீக எல்லா டீச்சர்ஸ்க்கு, இயற்கைக்கு, நதிக்கு, மலைகளுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம இதயத்தை நன்றி உணர்வினால நிரப்பணும். குறை சொல்லும் உணர்வு நம் எனர்ஜியை, சக்தியை இழுத்துக்குது. ஆனால் நன்றி சொல்கிற உணர்வு ஆத்மாவை சக்தியினால நிரப்புது. காலையில் கிளாஸில் கூட சொல்லிட்டு இருந்தோம், ஒரு நாள் அமிர்த வேலை ஃபுல்லாக வெறும் நன்றி யோகா, தேங்க்ஸ் சொல்கிற யோகா செய்யணும். எல்லாருக்கும் நன்றி கொடுத்துட்டே போங்க. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நன்றி யாருக்கு யார் அதிகமாக நமக்கு விரோதம் பண்ணாங்களோ, பிரச்சனை கொடுத்தாங்களோ, டார்ச்சர் பண்ணாங்களோ, சரியில்லைன்னு சொன்னவங்க, காலை பிடிச்சு இழுத்தவங்க, கீழே தள்ளி விட்டவங்க, ஏமாத்திட்டு ஓடி போனவங்க, இவங்க எல்லாருக்கும் நம்ம மனசில் என்ன இருக்கும்? வெறுப்பு, கோபம். ரொம்ப ஆழமாக மனிதனுக்கு இருக்கிற சுபாவம் பழிவாங்குதல். பழிவாங்க விரும்புகிறோம். ஆனால் மேலோட்டமாக என்ன காட்டுறான்? நீ என் நண்பன், அப்படி இப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? மக்கள் அவங்கள திட்டினா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே நமக்கு அப்படின்னு நினைப்போம். உங்களுக்கு பிடிக்கும் அது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும், மனசு குளிரும். வெளியில் ஒன்றும் செய்யறதில்ல, அமைதியாக தான் இருப்போம். யாரோ அவருக்கு ஏதோ செய்துட்டாங்க, அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த வெறுப்புக்கு ஆறுதலாக இருக்கும். இப்போ தான் நல்லா இருக்கு அப்படின்னு சிரிக்கவோ போகிறதில்ல நம்ம வெளியில். மனசுக்குள்ளேயே உள்முகமாக ஒரு சிரிப்பு. அங்கே ஞான பாயிண்ட்டையும் சொல்லுவோம். யார் எப்படி காரியம் செய்கிறாங்களோ அப்படியே தான் அனுபவிப்பாங்க. அப்போ இது பழி வாங்கிறது, சூட்சமமாக பழி உணர்வு. யாரோ ஏமாத்திட்டாங்க நம்மளை அப்படின்னா இதெல்லாம் நடக்குது நமக்குள்ள. ஒவ்வொரு ஆத்மா என்னவெல்லாம் செய்யுதோ சுபாவத்திற்கு தகுந்த மாதிரி செய்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில், அந்த பரிஸ்திதியில் அது எந்த நிலையில் சத்தோ ரஜோ தமோ இப்படி எதில் இருக்கோ ஞானத்தில் இருக்குதான். ஆனால் அந்த நேரத்தில் ஞானத்தை மறந்துருக்கும், சூழ்நிலையால் வசப்பட்டு இருக்கு. பாபா சொல்றாரு, டிராமாவை ரசியுங்க. ஒரு சின்ன பையன் பெல் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், முடியலை அவனால். அப்போ அங்கே வந்த ஒரு பாதிரியார் அவனுக்கு உதவி செய்து பெல் அடிச்சிட்டாரு. அப்புறம் என்ன செய்யணும்னு கேட்குறப்போ அந்த பையன் சொல்கிறான், வேற என்ன, ஓடுங்க, இது ஒரு விளையாட்டு அப்படின்னு. இது மாதிரி கொஞ்சம் பேர் டார்ச்சர் பண்ணுறத, தொல்லை கொடுக்கறத ரசிச்சு பண்ணுவாங்க. இதைத்தான் மனோ தத்துவ ரீதியாக சாடிஸ்டிக் ப்ளஷர்ஸ்னு சொல்லுவாங்க. மற்றவங்கள தொந்தரவு பண்ணுறதுல ரொம்ப அதீந்திரிய சுகம் ஏற்படும். இது அவங்க தப்பு இல்லை, இந்த சுபாவமே அப்படித்தான்.
எப்படி சுகம் கொடுத்தா சுகம் கிடைக்குதோ அது மாதிரி இந்த உலகத்துல சில வகைப்பட்டவங்க இருக்காங்க, பிராமண பரிவாரத்துல கூட. அவங்களுக்கெல்லாம் காயப்படுத்தலைன்னா தூக்கமே வராது. அப்போ அப்படிப்பட்ட திவ்ய ஆத்மாக்களுக்கு நன்றி சொல்லணும். யார் முழுசா யோகா நேரத்துல நம்ம குறைகளை ஆழமா சிந்தனை பண்ணி நம்ம மேல PhD பண்ணியிருக்காங்களோ, நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அதை நேரம் வரும்போது சுட்டி காட்டுறாங்களோ, அவங்கதான் நம்ம நலம் விரும்பி. ஆமாவா இல்லையா? அப்புறம் ஒரு பிராமணன் 40 வருஷமா பகவத்கீதை சொல்லிட்டு இருந்தாரு. அவர் உடலை விட்டுட்டு யமராஜ் கிட்ட போறாரு. அந்த டைம்ல ஒரு டிரைவரும் வராரு. யமராஜ் டிரைவருக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாரு, டீலக்ஸ் ரூம் இந்த உனக்கு அப்படின்னு, ஸ்பெஷல் சிங்கிள் ரூம் AC ரூம் அப்படின்னு கொடுக்குறாரு. மேலும் அந்த பிராமணனுக்கு காட்டன் துணி, அப்புறம் ஒரு குடிசை தங்குறதுக்கு. இது என்ன அநியாயம்? நான் வாழ்க்கை முழுக்க பகவான் நாமத்தை தானே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பிராமணன் கேட்க, அதுக்கு யமராஜ் சொல்றாரு, நீ கதை சொல்லும் போது எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஆனா இந்த டிரைவர் பஸ் ஓட்டும் போது எல்லாரும் முழிச்சு பகவானை நினைச்சாங்க. ஒரே அடிய வானத்துல மிதந்து பரந்தாமத்துக்கே போய் விதை ரூபஸ்திதியில எரிமலை யோகா நெருப்பு குழம்பு மாதிரி யோகாவில் போயிடுறாங்க. இப்ப சொல்லு, புண்ணியம் யாருக்கு அதிகம்னு? அப்போ நம்மை நிந்தனை செய்யறவர் நம்ம எப்படி வச்சிருக்காரு? ஒரே அடியா விழிப்பு நிலையில. அப்ப அவருக்கும் நன்றி சொல்றது அவசியம். அப்ப 7 விஷயம் பார்த்தோம். முதல்ல ஏற்றுக்கொள்வது, ரெண்டாவது பிளஸ்ஸிங்கை கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒரு வரம் மறைந்திருக்குது. மூணாவது திருப்தியாக இருப்பவர் தான் நிரந்தர யோகி. யோகி என்றாலே நிரந்தர திருப்தி உள்ளவர். நாலாவது சாட்சி நிலையை பயிற்சி செய்வது, முழு நாடகத்தையும் சாட்சியாகி பாருங்க. அடுத்தது அகங்காரத்தை கரைச்சிடணும். நான் அப்படிங்கிறது என்ன? எல்லாமே அவர் செய்ய வச்சுட்டு இருக்காரு. அவர் கையில நம்ம பொம்மலாட்ட பொம்மைகள். பாபா நிமித்த பாவ் என்ற சொல்ல யூஸ் பண்ணியிருக்காரு. நான் யாரு? நிமித்தம். டீச்சர் சகோதரிகளுக்கு ஜானகி தாதி ஒரு முறை கேட்டாங்க, நீங்க யாரு சொல்லுங்க, நிமித்த சேவாதாரியா பொம்மலாட்ட பொம்மையா? யாரு? நேரடியான பதில் என்ன? பொம்மைகளா? அதிலும் பல நிலை இருக்கு. சேவாதாரி, சேவையின் அகங்காரம் வரக்கூடாது, அதுக்கு நிமித்தம். அப்புறம் பொம்மலாட்ட பொம்மை, இது உயர்ந்த நிலை. நம்ம எதுவுமே இல்லை, எல்லாமே அவர்தான். நம்முடையது எதுவுமே இல்லை, பெயர் அடையாளம் எல்லாம் போயிடும். நீ ஆத்மா மட்டும்தான் இருப்ப. அப்போ அடுத்தது ஃப்ளோ, ஓட விடுங்க. நதியில கல் எரிஞ்சா தடை வரும், வேற யாராவது எரிஞ்சாலும் அதையும் சாதாரணமா எடுத்துக்கணும். சரிதானே? என்ஜாய்மெண்ட். இப்போ என்ன செய்யணும்? ஓடுங்க. அந்த குழந்தைங்க பெல் அடிச்சுட்டு ஓடி போற மாதிரி. குழந்தைகளை யாராவது கோபிச்சுக்குவாங்களா? இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அடுத்தது நன்றி உணர்வு, எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நல்லது. ஓம் சாந்தி.